மிராக்கிள்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். எடப்பாடி மட்டும் இதை செய்யட்டும், நான் திமுக துணை பொதுச் செயலாளர் பதவியை ராஜினாமா செய்கிறேன். ராசா பதிலடி. திமுக எம்பி ராசாவை கண்டித்து அதிமுக இன்று ஆர்ப்பாட்டம் நடத்திய நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலடி கொடுத்துள்ளார் ராசா. திமுக துணை பொதுச் செயலாளரும் நீலகிரி மக்களவை தொகுதி உறுப்பினருமான ராசா அதிமுக நிறுவன தலைவர் எம்ஜிஆர் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதை கண்டித்து திருப்பூர் மாவட்டம் அவினாஷியில் அதிமுக சார்பில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்றார். இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது பேசிய எடப்பாடி பழனிசாமி, ஆண்டிமுத்து ராசா வேண்டுமென்றே திட்டமிட்டு எம்ஜிஆரை வாய்க்கொழுப்பு ஏறி பேசியதை கண்டித்து போராட்டம் நடத்தப்படுகின்றது. சில தலைவர்கள் தன் மக்களுக்காக வாழ்ந்தவர்கள். எம்ஜிஆர் பொதுமக்களுக்காக வாழ்ந்த தலைவர். அதிமுகவிற்கு மக்களிடையே இருக்கும் செல்வாக்கினால், பொறாமையால் எம்ஜிஆரை ராசா விமர்சித்திருக்கிறார். இதனால்தான் தீய சக்தி திமுகவை வேரோடு அழிக்க வேண்டும் என்று எம்ஜிஆர் சொன்னார். ராசாவின் பேச்சு எம்ஜிஆர் அனுதாபிகள், தொண்டர்கள் மனதை வேதனையடைய செய்துள்ளது. ராசாவிற்கு நாவடக்கம் தேவை. வீட்டிற்கு அடங்காத பிள்ளை நாட்டிற்கு அடங்குவார் என சொல்வார்கள். மக்கள் வெகுண்டெழுந்தால் ராசா தாக்கு பிடிப்பாரா? மரியாதை இழந்த மனிதர் ராசா. ராசா எப்பேற்பட்டவர் என்றால், கண்ணுக்கு தெரியாத காற்றில் ஊழல் செய்தவர். விஞ்ஞான ஊழல் செய்யும் கட்சி திமுக. எம்ஜிஆரை பற்றி பேச ராசாவிற்கு அருகதை கிடையாது. ராசா இனியாவது உளறுவதை விட்டுவிட்டு நல்லதை பேசி பழக வேண்டும். நீங்கள் திருந்தாவிட்டால் திருந்துகின்ற நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். நீலகிரி தொகுதியில் ராசா மீண்டும் போட்டியிடுவார். எம்ஜிஆரை அவதூறாக பேசிய ராசாவை டெபாசிட் இழக்க செய்ய வேண்டும். எம்ஜிஆரை யார் விமர்சித்தாலும் இதுதான் தண்டனை என்பதை காட்ட வேண்டும். 40 தொகுதிகளிலும் மிகப்பெரிய வெற்றியை குவிக்க உழைக்க வேண்டும் என பேசினார் எடப்பாடி பழனிசாமி. இந்த நிலையில் ராசா கோவையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், எனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு யோகிதை இல்லை. எடப்பாடி பழனிசாமியின் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் முதலமைச்சர் ஸ்டாலின் பற்றியும் கலைஞர் பற்றியும் என்னவெல்லாம் பேசினார் என்று எல்லோருக்கும் தெரியும். அது சம்பந்தமான வழக்கு உயர்நீதிமன்றத்தில் இருக்கின்றது. அதிமுக சார்பில் மதுரையில் நடைபெற்ற மாநாட்டில் கலை நிகழ்ச்சி என்கின்ற பெயரில் முதல்வர் ஸ்டாலின் குடும்பத்தை கேவலப்படுத்தினார்கள். இதற்கெல்லாம் அவர் வருத்தம் தெரிவித்து தனது பொதுச் செயலாளர் பதவியை எடப்பாடி பழனிசாமி ராஜினாமா செய்தால், நானும் வருத்தம் தெரிவித்து திமுக துணை பொதுச் செயலாளர் பதவியை ராஜினாமா செய்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். மீண்டும் அடுத்த செய்திகளை சந்திக்கலாம். அதுவரை இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.